Hi students, இன்னைக்கு நாம 10th Mathsல important 2 mark question தான் பார்க்க போறோம். Exercise 2.6ல question number 4. ஓகேவா? Important 2 mark. So நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க சேனலை subscribe பண்ணிக்கங்க. So the sum of first n terms of series is given as 2n square minus 3n. Show that the series on AP. AP ஓட series எப்படி இருக்கும்? A plus D, A plus 2D, etc. இப்படி இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு sum of first n terms கொடுத்திருக்காங்க. அந்த sum of first n terms என்ன? Sn ஓடது. அப்போ Sn equal to அவங்க 2n square minus 3n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம first S1 ஃபைண்ட் பண்ணலாம். 2 அப்படியே வச்சுட்டு n-க்கு பதிலா 1 ஸ்கொயர் பண்ணணும். minus 3 n-க்கு பதிலா 1 போடுங்க. இப்போ என்ன ஆகும் பாருங்க. 2 அப்படியே இருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான். அந்த 1 2 கூட மல்டிப்ளைனா 2 ஆயிடும். இங்க 3 கூட 1 மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா 1 3s are 3 minus 3 தான். ஸோ minus 3ல 2 போச்சுன்னா 1 minus 1 அப்படின்னு கிடைக்கும். இது நம்மளுக்கு S1 ஓட வேல்யூ. இதுதான் term 1 ஓட வேல்யூ. T1 ஓட வேல்யூ minus 1 தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம S2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? S2 அப்படின்றது 2 n-க்கு பதிலா திரும்ப 2 போட்டு ஸ்கொயர் மைனஸ் இங்க 3 இருக்குல்ல, அந்த 3 அப்படியே போட்டுட்டு n-க்கு பதிலா 2 போட்டுங்க. இப்போ 2 அப்படியே இருக்கும். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 ஆயிடும். ஸோ மைனஸ் 3 2s are என்னன்னா 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8 minus 6. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8ல 6 போச்சுன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். இது S2 ஓட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு டேர்ம் 2 கண்டுபிடிக்கணும். அதாவது T2 கண்டுபிடிக்கணும். T2 அப்படின்றது என்னன்னா S2 minus S1 ஓட வேல்யூ. இங்க S2 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இந்த இடத்துல S1 போடணும். சாரி, S1 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus 1. ஸோ 2 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டேர்ம் 1ம் டேர்ம் 2ம் கிடைச்சாச்சு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சீரியஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு A ஓட வேல்யூ A plus D, A plus 2D இதான வேணும். D ஓட வேல்யூ வேணும். இப்போ நம்மளுக்கு A ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A ஓட வேல்யூ டேர்ம் 1, அதாவது T1 ஓட வேல்யூ தான். T1 ஓட வேல்யூ என்ன? minus 1. அப்போ A ஓட வேல்யூ minus 1. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? D ஓட வேல்யூ வேணும். D-ன்றது காமன் டிஃபரன்ஸ். என்ன? T2 minus T1. செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த செகண்ட் டேர்ம் இங்க கண்டுபிடிச்சிருக்கும் T2 அப்படின்னு இருக்கு. இந்த T2 ஓட வேல்யூ வந்து 3 மைனஸ் T1 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா minus 1. ஸோ minus 1. 3 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா பிளஸ் ஆயிடும். 3 plus 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல இருந்து நாம சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதிடலாம். அப்போ therefore A ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரிஸ் என்ன? A plus D, A plus 2D. இதுதானே நம்மளுக்கு AP ஓட வேல்யூவா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ A ஓட வேல்யூக்கு பதிலா minus 1, A ஓட வேல்யூ வந்து minus 1 plus D ஓட வேல்யூ 4. A ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு minus 1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ A ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துங்க? minus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். minus 1 plus 2, D ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 4, etc. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். minus 1, இப்போ 4ல வந்து 1 போச்சு அப்படின்னா 3. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது minus 1, இது 4 2s are வந்து 8 ஆயிடும். ஸோ plus 8 அப்படின்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான AP. அவங்க கேட்டது minus 1 3 7 etc. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். ஸோ இதை நாம எதிர்பார்க்கலாம். ஓகேவா?